அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு எப்படி குளிக்கணும்னு சொல்லி தரேன். ஆனால் எல்லாருக்கும் குளிக்க தான் தெரியும். நீங்கள் சோப்பு இப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு கரை ஏறி வந்துடுவீங்க. அப்படி செய்யக்கூடாது. அதில் என்ன செய்யணும், நல்லா குளிச்சுட்டு இந்த கால் பாதத்துக்கு சோப் போட்டு கழுவணும். ஆனால் முக்கால்வாசி பேர் இதுக்கு சோப் போடுறதே கிடையாது. இத்தனைக்கு இது ஒரு ஜான் தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு 80 கிலோ இருக்குதுன்னு வைங்களேன், அதை தூக்கி நடக்கிறதே இது தான். என்ன யோசனை பண்ணாலும் எங்கே போனாலும் இது தான் முதல்ல உதவும். அதனால் இதுக்கு காலுக்கு சோப் போட்டு குளிக்கணும். குளித்தா அது ஐம்புலங்களும் பேசும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு இதெல்லாம் பேசும். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு 80 கிலோ இருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 30 கிலோ கூட சேர்ந்துச்சுனாக்கா அது என்ன செய்யும், அது தானே தாக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரு மரியாதை செய்யணும். அப்படி செய்துட்டு நல்லா குளித்து இதுக்கு சோப் போட்டு நல்லா அதையும் கவனிக்கணும். 2 காலையும் போட்டால் தானே அது நல்லா நமக்கு உதவும். ஒரு முள்ளு குத்தினாலும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் திரும்பி அது மேலே சரி போட்டு அதுக்கு மேலே ஏறி தான் போவீங்க. அப்போ அதைத்தான் நம்மளுக்கு உதவி செய்யுது. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதை இப்படி வந்து இப்படியே வந்து இங்கே வந்து நிற்கிறீங்க. இந்த செவத்தில் குளித்த செவத்தில் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே இருந்துச்சு அந்த 2 கை இப்படி வச்சு இப்படி ரேசாக இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணாக்கா இப்படி பண்ணிக்கிட்டு வர 4-5 தடவை பண்ணால் போதும். இப்படி பண்ணிட்டாக்கா நடு தண்டும் நம்மளுடைய இருதயமும் நல்ல ஈஸியாக நல்ல மெதுவாக இருக்கும். அதுதான் அதிகமாக ஸ்பீடாக செய்திட வேண்டாம். அந்த நடு தண்டு அழகாக இருக்கும். அது தேய்மானம் வராது சீக்கிரம். அப்படி செய்தாக்கா இந்த காலுக்கும் புது தண்டுக்கும் இருதயத்துக்கும் நல்ல ஈஸியான மாறுது. அதை கண்டிப்பாக மருந்து கிடையாது. இது நம்ம செய்துட்டாக்கா நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கலாம். நீங்கள் நல்லா உதவியால் இதை கேட்டு அதை நல்ல கவனமாக கேட்டு இது செய்ய நல்லபடியாக இருப்பீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.